இல்லையா, அந்த விஷயம் இந்த உலகத்துல நம்ம குரான் ஓதுறமே அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா அது ஏற்படுமா, இல்ல அர்த்தம் தெரியாம அமல் செய்யறோமே அது பண்ணாலும் குரான் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லாம இருக்குமா? திருமறை குரான் அருளப்பட்டதற்கான நோக்கம் வெறுமனே அர்த்தம் தெரியாம ஓதுவது நோக்கம் அல்ல. ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்றான்னா அதுக்கு நன்மையை தருகிறான், அதுக்குன்னு தனியா நன்மை வச்சிருக்கான். பொருள் புரியாமல் ஓதினாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை திரும்ப சொல்றோம்ன்றதுக்காக வேண்டி அதுக்காக நமக்கு நன்மை வழங்கப்படும். எழுத்துக்கு இவ்வளவுன்னா அர்த்தம் மேட்டர் கிடையாது. ஒரு அலிஃபுக்கு இவ்வளவுன்னு சொன்னா அர்த்தம் இங்க மேட்டர் இல்ல, அந்த வார்த்தை தான் மேட்டர்ன்றது நமக்கு விளங்கி போச்சு. அந்த அடிப்படையில பொருள் புரியாமல் ஒருவர் ஓதினால் அதற்காக தனியான நன்மை உண்டு. ஆனா குரானை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்குவோம், படிச்சவன் நடைமுறைப்படுத்தலாட்டி நீ குரானை ஏத்துக்கிட்டு ஆள் லிஸ்ட்ல வந்துடுற. குரானை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் மெயின். துந்திர மண்கான ஐயன் எச்சரிக்கை செய்வதற்கு நல்லா சொல்றாங்கன்னா எச்சரிக்கை பெறுகிறவர்கள் தான் குரானை பின்பற்றியவர்கள் ஆவார்கள். குரானை நடைமுறைப்படுத்தியவர்களை தான் குரானை தன்னை சார்ந்தவன் என்று எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாதவங்களை அந்த லிஸ்ட்ல சேர்த்து நம்ம அழுதான்ற மாதிரி குரான் அங்கீகரித்துக் கொள்ளாது. அதற்கு தனி நன்மை உண்டு, ஓதியதற்காக தனி நன்மை உண்டு, பின்பற்றாமைக்காக குற்றம் உண்டு. தன்னை ஓதியவர்களுடைய லிஸ்ட்ல சேர்த்து தனக்கு அது யாருக்காண்டி சிபாரிசு செய்யுமோ அவங்களுடைய பட்டியல அந்த ஆட்களை அது சேர்க்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இஃப்தாருக்குலாம் ஏற்பாடு பண்றோம், சஹர் சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றோம். இது ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு எலும்பு துண்டு உங்களுக்கு இனமாக வழங்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்தால் நீங்கள் அனைவரும் பள்ளிவாசலிலே இருந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமா சொல்றாங்க. உங்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு தான் இருக்கு, ஃப்ரீயா தரனா இதுவரை வரும், அந்த மாதிரி ஒரு கருத்து வருது. இப்ப நம்ம சஹர் சாப்பாடு அதெல்லாம் ஏற்பாடு பண்றோம். இப்ப பள்ளிவாசல்ல இஃப்தாருக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு நேரடியா ஹதீஸ் இருக்கா? பள்ளியில நேரடியாக சஹருக்கு உணவு கொடுக்கிறோம், இது மாதிரி நோன்பு துறக்கிற நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல இது நேரடியா ஏதாவது செஞ்சதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி நடந்ததுக்கு நேரடியான எந்த சான்றுகளும் இல்லை. நேரடியாக இது மாதிரி சஹருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னு எந்த செய்தியும் இல்லை. பொதுவாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது மாதிரியான நோன்பு காலத்திலையும் சரி மற்ற காலத்திலையும் சரி மற்றவங்களுக்கு உணவளிக்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க, தர்மம் செய்யறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத மையத்துல கவனமாக கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு சஹருக்கு இஃப்தாருக்குன்னு ஏற்பாடு செய்யறாங்களே ஒழிய நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இந்த ஆதாரம் இல்லை. அதனால இது குற்றம், ரசூலுல்லாஹ் காலத்துல செய்யற குற்றம்னு சொல்றது இது பித்அத்தும் அல்ல, இபாதத். அதாவது ஒரு காரியத்துக்கு பொதுவாக ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கிட்டா அதை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம்ன்ற பொது விதி இருந்தால் அது நீங்க சஹருக்கும் செய்யலாம், இஃப்தாருக்கும் செய்யலாம், நோன்பு இருந்தாலும் செய்யலாம், நோன்பு இல்லாட்டியும் செய்யலாம், எப்போதுமே செய்யலாம் என்ற ஒரு பொதுவான அளவுகோலின் கீழ் செய்யறது குற்றம் இல்லை, நன்மைக்குரிய காரியம் தான் அப்படிங்கறத நாம விலகிக் கொள்ளணும். அதே மாதிரி இந்த தர்மத்தை செய்யறதை பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்குல்ல, தர்மத்தை பத்தி இது குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல உணவு சார்ந்த விஷயங்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு காரணம் என்னன்னா மார்க்கத்தை அதிகமாக வலியுறுத்தப்பட்ட காரியங்கள்ல இது முன்னிலை வகிக்குது. எத்தனையோ தர்மங்கள் இருந்தாலும் எத்தனையோ நல்லறங்கள் இருந்தாலும் எல்லா நல்லறத்தை விட இந்த உணவு சார்ந்த தர்மம் இருக்குத, இந்த உணவு சார்ந்த தர்மம்ங்கிறது ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு தர்மமாகவும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லு. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலே சிறந்தது எது அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துத்தைமு தாம், பசித்தோருக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலே சிறந்த காரியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அராயித் அல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அனாதைகளை எவன் விரட்டினானோ அவனும், ஏழைகளுக்கு யார் உணவளிக்க தூண்டவில்லையோ அவனும். இந்த மார்க்கத்தையே பொய்ன்னு சொன்னவங்க மார்க்கத்தை பொய்ப்படுத்துற அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் கொடுக்கறத கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான். அவன் உணவு சார்ந்த இபாதத்துங்கிறது தர்மம் என்பது திருமறை குர்ஆன்லயும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள்லயும் அதிகமா வலியுறுத்தப்பட்டதுனால ரமலான் மாதத்தில் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லா பகுதிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு செய்தி வருது, ஆட்டுக்கால் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குதுன்னு அறிவிப்பு செய்யப்பட்டால் தவழ்ந்தாவது நீங்கள் பள்ளிவாசலுக்கு இஷாவுடைய தொழுகையை கலந்துக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மனிதனுடைய இயல்பை சொல்ற. அப்படித்தான் எப்ப சொல்றாங்கன்னா, இத பஹ்ரைன்ல இருந்து ஜக்காத்து பொருட்கள் வருது. ஒரு சஹாபிய பஹ்ரைனுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டுருக்காங்க. அவர் ஜக்காத்து பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறார். வந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
ரசூலா தொழுது முடிச்சு திரும்பி பார்க்காங்க, பள்ளியாசம் நிறைஞ்சு வெளியுது. எந்திரிச்சு கேக்குறாங்க, பஹ்ரைன்ல இருந்து வந்த செய்தி வந்துருச்சா அப்படின்னு. அப்பதான் இந்த செய்தி ரசூலா சேர்த்து சொன்னாங்க. அதனால இது மனிதனுடைய இயல்பை சொல்லுகிறதே ஒழிய இது ஒரு கெட்டதுன்னு, இதை செய்யக்கூடாது, இந்த பண்பு இருக்கக்கூடாதுன்னு அப்படி இந்த மாதிரி ரசூலா விமர்சனம் பண்ணி சொல்லி இருந்தால் பள்ளிவாசல்ல மாதிரி எலும்பு துண்டு மேட்டரே இருக்கக்கூடாது நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ரசூலா அப்படி சொல்லல. குர்ஆன ஒது இல்லாம ஓதலாம், மாதவிடாய் காலத்துல பெண்கள் ஓதலாம். ஏண்டா குர்ஆன் புத்தக வடிவத்துல இறங்கல, ஒளி வடிவத்துல தான் இறங்குச்சு. வருடத்துக்கு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை இறங்கிய வசனங்களை ஓதி காண்பிக்க சொல்லுவார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஆண்டிலே வருடத்தில் 2 முறை அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க ஓத வச்சு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சொன்னீங்க. அதுக்கு அடுத்த நாள்ல சொல்லும் போது இந்த குர்ஆன்ல உள்ள சட்டங்கள், ஓதக்கூடிய சட்டங்கள், மன்சில், அந்த லா வக்ஃப் அலைஹி, வக்ஃப் செய்யற இடங்கள், அப்புறம் அந்த மூச்சை நிறுத்தி அந்த சக்தான் போட்டிருப்பாங்க குர்ஆன்ல, அது ஓதுறது, அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலா குர்ஆன் ஒளி வடிவத்துல இறங்குச்சு அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஓதி காட்டினார்களோ அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக ஓதி இருக்கிறோம். வேற ஒரு முறையில ஓதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதி காண்பித்தார்களோ அதே முறையில தான் அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை, அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை அப்படி தொடர்ந்து ஓதிக்கிட்டே இன்று வரை அந்த ஓதக்கூடிய வழக்கு என்பது ஜிப்ரீல் மூலமாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒளி வடிவத்துல தான் இறங்கிச்சு அப்படிங்கிற அந்த கருத்தே ஆதாரமா இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இப்ப வேணா அந்த சட்டங்கள் போட்டது வேணா அந்த குர்ஆனுடைய காப்பியில எழுத்துல இல்லாம இருந்தாலும் கூட இப்படித்தான் ஓதி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒளி வடிவத்தில் இறங்கியது ஜிப்ரீல் ஓதி காட்டினாங்கிறத நம்ம ஆதாரமா எடுத்துக்கலாமா? குர்ஆன்ல ஓதும் போது அந்த எழுத்துல இருக்கிற அந்த வக்ஃபு இது மாதிரி நிப்பாட்டக்கூடாதுங்கிற இடங்கள்ல சொல்லப்படுற சட்டம் எழுத்துல கொண்டு வந்தது வேண்டுமானால் புதுமையா இருக்கலாம். ஆனா ஓதுனது வழி வழியாத்தானே வந்துகிட்டே இருக்குது. அதனால ரசூலா இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா குர்ஆனுடைய ஓதுதல் சம்பந்தமாக அதையும் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல்லா இதை இப்படி ஓதுனாங்க, பல வசனங்களுக்கு எப்படி வருதுன்னா ரசூல்லா இதை இவ்வளவு நீட்டி ஓதுனாங்க, ரசூல்லா இந்த இடத்துல நல்லா ராகமிட்டு ஓதுனாங்க என்றெல்லாம் அவர்கள் ஓதிய விதங்கள் கூட வசனத்திற்கு வசனம் நன்கு இடைவெளி விட்டு ஓதினார்கள், ரொம்ப மெதுவாக ஓதினார்கள்னு ஓதிய விதங்களும் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால ஒருவேளை இந்த இடத்தில் நிறுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அதுவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஓதுறதிலே பல விதங்களை நமக்கு சொல்லி தந்த சஹாபாக்கள் அதுல மூச்சு விடாமங்கிற அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தியும் சஹாபாக்கள் கண்டிப்பா நமக்கு சொல்லி தந்துதான் இருப்பார்கள். சொல்லி தரலங்கும் போது அந்த செய்தி வரல என்று சொன்னாலே அது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை இல்லைன்னு விளங்கிக்கணும். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன் வழங்கியிருந்தாலும் இந்த இஸ்லாமிய போதனைகளை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டான்னு வருது. அல்லாஹ் பாதுகாக்கிற ஒரு செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கடைசி கால மக்களும் புரிந்து கொள்கிற விதத்துல எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பான். சேர்த்ததுக்கான ரெக்கார்டோடு தான் வந்திருப்பான். ஏன்னா குர்ஆனை அன்னைக்கே எழுத்து வடிவத்தில் பாதுகாத்ததுனால எழுத்து வடிவத்தில் அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது இந்த சக்தாவையெல்லாம் போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓசை வடிவத்தில் இறக்கப்பட்டிருந்தாலும் கூட ரசூல்லா இந்த இடத்துல நிறுத்தி இருந்தாங்க என்றால் ரசூல்லா காலத்திலே ஒரு வக்ஃபு போட்டு விட்டுருக்கலாம், ஒரு மீமு போட்டிருக்கலாம், ஒரு நிப்பாட்டி இருக்கலாம், ஒரு புள்ளி வச்சிருக்கலாம். அது எதுவுமே ரசூல்லா காலத்திலேயே செய்யப்படல. அவங்களுக்கு பின்னாடி உஸ்மான் அவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்களே அதுலயும் அது செய்யப்படவில்லை என்பதிலிருந்து அது செய்திருக்க வாய்ப்பில்லை என்ற முடிவு இல்லைன்னு தெரியுது. அப்ப நம்ம அதை பின்பற்றாமல் இருக்கிறது சரியா இருக்குமே ஒழிய இல்லாத ஒண்ணு சரியா வந்திருக்கும்னு நம்புறது தப்பு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே காலங்கள் கடந்து வரும்போது சரியா வரும்னு நம்ம கரெக்டா சொல்லவே முடியாது. எல்லா விஷயம் கொள்கையிலே மாறி போகுது, ஓதுறது மட்டும் கரெக்டான வடிவத்தில் வந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் 7க்கு மேல உள்ளது தடை செய்யப்பட்டுச்சு. 7 வடிவத்துல குர்ஆன் இறங்குச்சுன்னு வருது. அதை தாண்டி இருக்கிற சில பேர் ஓதுனாங்க, பின்னாடி வந்தாங்க, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தடை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அப்பெல்லாம் வந்திருக்குன்னு விளங்குது. அஷரக்ராத்துன்னு ஒண்ணு இருக்கிறதே என்ன காட்டுதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்லாததும் பின்னாடி வந்திருக்குது, சில பேர் நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அதனால பின்னாடி அந்த வழிவழியா வந்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக இது ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யூகிக்க முடியாது. எல்லாம் மாறும். வழிவழியா வரும்போது ஒளி வடிவம் கூட மக்கள் மாற்றி ஓதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்றது, சொல்லித்தரப்பட்ட ஃபாலோ பண்றது நல்லது.